மேகதாது அணை கட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேகதாது அணை அமைக்க ஒரு தனிமண்டல குழு மற்றும் துணை மண்டல குழு அமைக்கப்படும் என்றும் முன்னுரிமை அடிப்படையில் மேகதாது திட்டத்தை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா கூறியிருக்கிறார். கர்நாடகாவில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அதில் இந்த அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு முழு முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. இன்று அங்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது இந்த விவகாரம் குறித்த ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், மேகதாது அணை கட்ட தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருது. ஆனா கர்நாடகால இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது மேகதாது அணை கட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன விவரம்? நிச்சயமாக ஆனந்தி, கர்நாடகா மாநிலம் காவேரி தேசிய பகுதியில் உள்ள ராம்நகர் மாவட்ட பகுதியில் மேகதாட்டில் அணை கட்டுவதில் கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. இதற்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் கர்நாடக அரசு சார்பில் மைசூர், மண்டியா, பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு குடிநீர் தேவைக்காக இந்த அணை கட்டுவதாகும். மேலும் 400 மெகாவாட் மின்சார உற்பத்திக்காக இந்த அணை கட்டப்படுவதாக கர்நாடக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதனால் ஏற்கனவே கடந்த ஆண்டும் இதுக்கு பாஜக அரசிலும் நிதி ஒதுக்கப்பட்டு இருந்தது. தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதன் காரணமாக இந்த பணியானது தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இருந்த போதும் கர்நாடக அரசு அணை கட்டுவதில் இருந்து பின்வாங்குவதாக இல்லை. இந்த நிலையில் இன்று கர்நாடக அரசு முதல்வர் சித்தராமையா கர்நாடக மாநில பட்ஜெட் இன்று தாக்கல் செய்தார். அப்போது அவர் குறிப்பிடும்போது கர்நாடக அரசு அணை கட்டுவதில் உறுதியாக உள்ளது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதற்கு ஒரு மண்டல குழுவும் மற்றும் 2 துணை மண்டல குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவினர் அந்த பகுதியில் ஆய்வு செய்து வனப்பகுதியில் எத்தனை மரங்கள் இருக்கு, அந்த பகுதியில் எவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்கு, அது மற்றும் எத்தனை குடியிருப்பு பகுதிகள் இந்த அணை கட்டும் போது பாதிக்கப்படும், அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் வழங்கத்தக்கும். அதாவது இந்த அணை கட்டும் பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த நிலங்களை கைப்பற்றினால் அவர்களுக்கு மாற்று இடமாக ரெவின்யூ நிலங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு மத்திய அரசிடம் தொடர்ந்து நாம் அனுமதி கோரி வருகின்றோம். மத்திய அரசு அனுமதி வழங்கிய உடனே இந்த கட்டுமான பணி துவங்குறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா இன்று கூட்டத்தில் தெரிவித்திருக்காரு. ஆனந்தி, ஜெகநாத், நீங்க இணைப்பில் இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக திரு PR பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மேகதாது அணை கட்ட தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு. ஆனா கர்நாடகா மேகதாது அணை கட்டி தீர்வும் என்ற முனைப்புல ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. அதுலயும் இந்த விஷயம் குறித்து பேசி இருக்கிறாங்க. அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில இருக்கு அப்படின்ட்டு. நம்ம தரப்புல இருந்து வேற என்ன எதிர்ப்புகள்லாம் இதற்கு நம்ம தெரிவிக்க போறோம்? இதை எப்படி தடுக்கிறதுக்கு அடுத்தடுத்த முயற்சிகள், நடவடிக்கைகளா என்ன எடுக்க போறோம்? சித்தராமையோட அறிவிப்பு சட்ட விரோதமானது. ஆனால் அவர் பட்ஜெட்டிலே குறிப்பிட்டிருப்பது அணை கட்டுவதற்கான பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அணை கட்டுமான பணி துவங்க உள்ளதாகவும் மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு அனுமதிக்க வேண்டுமானால் உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டுமானால் தமிழ்நாடு அதற்கு உடன்பட வேண்டும். இதற்கு இடையிலேயே காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் ஒரு மத்திய அரசும் கர்நாடக அரசும் காவிரி மேலாண்மை ஆணையமும் கூட்டு சேர்ந்து ஒரு சதி செயலில் இறங்கியிருக்கிறார்கள். அந்த சதிக்கு தமிழ்நாடு அரசும் இரையாகிவிட்டதோ என்கிற அச்சம் தோன்றுகிறது. எனவே தமிழ்நாடு அரசின் கையிலே தான் இருக்கிறது மேகதாது அணை கட்டுமான பணியை தடுக்க வேண்டிய பொறுப்பு. தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை அவசரமாக மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக அதற்கு எதிர்ப்பு தானே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து முன்னெடுப்புகள் எடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது அது ஒரு நடவடிக்கை, அவ்வளவுதான். ஆனா அதை மீறி காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டதாக தவறான அடிப்படையில் பதிவு செய்து அனுப்பி வைத்த பிறகு உடனடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமே. அங்கே சட்டமன்றத்தில் இன்றைக்கு கூடி அறிவித்து விட்டார்கள். மத்திய அரசுக்கு அனுப்புகிறது காவிரி மேலாண்மை ஆணையம், முதல் நாள் அனுப்புகிறது. மறுநாள் முன்னாள் பிரதமர் தேவகவுடா பாராளுமன்றத்தில் மத்திய அரசு தான் அனுமதி தர வேண்டும், ஆணையம் மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டது என்று பாராளுமன்றத்திலே கடிதம் பதிவிடுகிறார். அதற்கு மறுநாள்
சித்தராமையா உடனடியாக மத்திய அரசு அனுமதி கொடுத்தா நாங்கள் அனுமதி அணையை கட்டிவிடுவோம், காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டது என்கிற செய்திகள்லாம் டே பை டே அன்றாடம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் நாம் நேற்று தான் சட்டமன்றத்தில் அது குறித்து விவாதித்திருக்கிறோம். இது நடந்து கிட்டத்தட்ட 15 தினங்கள் கடந்து விட்டது. இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக அது தடை கேட்டு தமிழ்நாடு அரசு அமைச்சரவை கூட்டத்தில் அதை தவறு ஆணையம் எடுத்த முடிவு தமிழ்நாடு அரசுக்கு முரணானது மட்டுமல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்பதை அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்க வேண்டும், தீர்மானம் நிறைவேற்றிருக்க வேண்டும். இல்லையில் நேற்றைக்கு முன்தினம் சட்டமன்றத்தில் அதற்கான கண்டன தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி அதை நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். தேவையானால் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொடுத்து அந்த ஆணையத்தினுடைய தீர்மானத்தை தவறு என்று அறிவிக்க வைக்க வேண்டும். இதெல்லாம் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வு, அவசர காலமாக நடக்க வேண்டிய நிகழ்வு. ஆகவே மறுப்பை தெரிவிப்பது என்பது ஒரு கடமைதானே தவிர, தெரிவித்த மறுப்பை ஏற்காமல் காவிரி மேலாண்மை ஆணையால் தீர்மானமாக அனுப்பிவிட்ட பிறகு அதனையே தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்ததாக தவறான வகையில் பதிவு செய்ததாக சட்டமன்றத்திலே நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிற போது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தமிழ்நாடு அரசு விளக்க வேண்டும் அல்லவா? ஆக அதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் இல்லையா? நீ நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசு மேகதாது அணை கட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாம உடனடி சட்ட நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு துரிதப்படுத்த வேணும் அப்படின்னு கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு பி.ஆர். பாண்டியன்.